இதில் ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த விஷயம் நடந்தப்போ கடும் கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டது. சிவபிரியன் சொன்ன மாதிரி இரவோடு இரவாக கண்டன அறிக்கையும் வருத்தத்தையும் தெரிவிச்சுட்டு களத்தில் போய் எடப்பாடி அவர்கள் எல்லாரையும் பார்க்குற எல்லாம் செஞ்சார். ஆனால் அந்த 2 நாட்களாகவே அவர் சிபிஐ என்கொயரி வேணும், இதில் ஏதோ ஒன்று இருக்குது, எதற்கு இத்தனை அப்படின்னு சொல்லி பல கருத்துக்களை பேசினார். கட்சி இன்னும் நான் சரியாக செஞ்சிருக்கலாம் தாவேக்கான்ற கருத்தையும் சொன்னாலும் ஒரு சிபிஐ என்கொயரி இதில் எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இல்லை இந்த என்கொயரிலாம் சொன்னார். அப்படின்னு கோர்ட் என்ன சொல்லுது, அரசியல் கூடாரமாக ஆக்காதீர்கள் சிபிஐ கேட்டு அந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவாங்க. தட் இம்ப்ளைஸ் சிபிஐ விசாரணை கேட்பவர்கள்லாம் அவர் சொல்ல நம்ம புரிஞ்சுக்கலாம், அவர் அப்படி ஸ்ட்ரைட்டாக சொல்லலை. பட் சிபிஐ என்கொயரி கேட்டதுக்கு இல்லை, இப்போ இருக்கிற என்கொயரி உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா, அது உங்களுக்கு சரியில்லைன்னு தோணுச்சுன்னா வாங்கன்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. ஒரு எஸ்ஐடியும் ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ இதை நம்ம என்ன மாதிரி கருத்து எடுத்துக்கணும், அவர் தாவேக்காவையும் சொல்கிறார், அரசும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பண்ணியிருக்கலாம்ன்ற கருத்தையும் அவர் வைக்கிறாரு. பட் இருந்தாலும் ஆர்கனைஸ் பண்ண விதம், அங்கே இருந்தவர்கள் கட்சி செய்ததுன்ற சில கருத்துக்களை சொல்கிறாரு. உங்கள் கருத்தை நான் எப்படி புரிஞ்சுக்கணும்? நிச்சயமா சார், அதாவது இப்போ நீதிபதி அவர்கள் வைத்த கேள்விகள் இது எல்லாம் பொதுவெளியில் இருப்பவர்களுக்கு, பொதுமக்களுக்கு அந்த கேள்வி ஜட்ஜி இப்படி கேட்டிருக்கார் அப்படின்னு நீங்கள் தெரியலாம். தொடர்ந்து விஜய் பயணம், முதல் பயணம் ஆரம்பித்த போதே தொடர்ந்து விவாதிச்சுட்டு வரோம். இது ஒரு அரசியல் வயப்படுத்தப்பட்ட கூட்டம் அல்ல என்பதை எல்லாரும் சொல்லிட்டு வரோம் இல்லையா? அப்போது அங்கே வருகிறவர்கள் பெரும்பாலானவர்கள் குழந்தைகளும் ஓட்டு வயதை அடையாதவர்களும் அதில் வருகிறார்கள் என்பதும் நமக்கு தெரியும். அப்போ அந்த கூட்டத்தினுடைய தன்மையை ஒரு அரசியல் கூட்டமாக இல்லாமல் ஒரு விஜயை பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு வருகிற கூட்டமும் இருக்கிறது. நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ அதிமுக, திமுக போன்ற கட்சிகள் எல்லாம் இது போன்ற ஒரு பெரிய கூட்டத்தை செய்கிற போது ஒரு ஒன்றிய செயலாளர், அங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய துணை செயலாளர், அணி செயலாளர்களை ஒரு 100 பேர் நீங்கள் இவங்க பார்த்துக்கோங்க, அவங்களுக்கு தண்ணீர் வேண்டுமா, அவர்களுடைய பாதுகாப்பு குறைபாடு, நெருக்கடி இருக்கா, இதுக்கெல்லாம் ஒரு இன்சார்ஜ். எப்படி ஒரு போலீஸ் டீமில் ஒரு கமாண்டர் ஒரு 100 பேருக்கு இருப்பாரோ அதே மாதிரி ஒருத்தர் இருப்பார். அப்படி மிக தெளிவாக கட்டமைப்பதால் தான் இப்போ நீங்கள் இதுவரைக்கும் இது போன்ற பெரிய கூட்ட நெருக்கடியில் இறந்த ஒரு வரலாறு தமிழகத்தில் கிடையாது. இப்போ இது அரசியல் வயப்படுத்தப்படாத கூட்டம் என்பது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், திமுகவுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அப்படி தெரிந்த ஒரு செய்தி காவல்துறைக்கு மட்டும் தெரியாமல் போயிடுச்சே அப்படிங்கிறத எங்களோட வருத்தம். அந்த கூட்டத்தினுடைய தன்மை எப்படி சார், அவர் தாவேக்காவாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த இயக்கமாக இருக்கட்டும், இல்லை ஒரு சிறு மக்கள் கூட்டமாக கூட இருக்கட்டும், அந்த கூட்டத்தினுடைய தன்மையும் அவர்கள் நடந்து கொள்கிற விதமும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு அரசியல் பார்ட்டியாக இருந்து பார்க்கிற போது இன்னும் சரியாக அரசியல் கட்டமைப்புக்குள் அவர்கள் வராமல் இப்படி இருக்கிறார்கள், இது பெரும் விளைவை ஏற்படுத்தும் என்பதில் எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது. ஆனால் பர்மிஷன் கொடுக்கும் போதே ஒவ்வொரு முறையும் 12லேருந்து 18 கண்டிஷன்ஸ் போடுறாங்க. ஒன்றுத்தையும் அவங்க ஒவ்வொரு கண்டிஷன்ஸையும் களத்தில் மீறாங்க அப்படின்றது தான் பிரச்சனை. சரி சார், இப்போ இதற்கு முன்னால் நடந்தவைகள் இந்த கண்டிஷன்ஸை மீறி இருக்கிறீர்கள் என்று இந்த இடத்திற்கு வருகிற போதாவது அது குறித்து அவர்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்து உங்களுடைய இந்த மீட்டிங்கை நான் ரத்து பண்ணுறேன்னு பண்ணியிருக்கலாம் இல்லையா? காவல்துறைக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது இல்லையா, கடமையும் இருக்கு இல்லையா, பொறுப்பு இருக்கு இல்லையா? அந்த குழந்தை தாவேக்காவுக்கு ஓட்டு போடுகிற குழந்தை என்று பார்க்கக்கூடாது, அது ஓட்டு போடவே முடியாது. ஆனால் அது தமிழகத்தின் குழந்தை இல்லையா? யாரை பாதுகாப்பதற்கு காவல்துறை நமக்கு இங்கே இருக்கிறது? இப்படி ஒருவர் வருவார், அவருக்கு அதனுடைய வீரியம் தெரியாது, ஆனால் இழப்பு யாருக்கு ஏற்பட போகிறது சார்? அதனால காவல்துறை என்ன ஆங்கிள் போகணும், அதை நம்ம தடுத்து நிறுத்த வேண்டியதை நிறுத்திதான் சார் ஆகணும். அதே கரூர்ல 2 தினங்களுக்கு முன்பாக திரு எடப்பாடி கூட்டம் நல்ல கூட்டமும் கூடிச்சுன்றாங்க, அங்க எந்த சலசலப்பும் இல்லை. நம்ம அங்கேயும் அதே போலீஸ் பாதுகாப்பு சார். நான் அதுக்கு தான் சொன்னேன் உங்கள்கிட்ட, நான் எங்களுடைய கூட்டம் மட்டும் சொல்லலை, திமுக கூட்டத்தை சேர்த்து தான் சொல்றேன். ஏனென்றால் எங்கள் கூட்டங்களில் இது ஒரு ஆர்கனைசிங் செக்டாராக இருக்கும். எங்கள் கூட்டத்தில் யாருக்கு ஒரு உபாதை என்றால் உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய அவங்க ஊரில் இருக்க கிளை செயலாளருக்கு தகவல் போகும், உடனே அவர் வாட்டர் பாட்டில் வேணுமா, எது வேணும், ஏன்னா நாம் அவர்கள் நம்மளோடு இணைந்து வருகிற போது அவர்களுடைய தேவைகளை, பாதுகாப்பை, அவர்களுக்கு ஏற்படுகிற அசௌகரியங்களை எல்லாம் மானிட்டர் செய்யக்கூடிய அந்த பொறுப்பை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம் நாங்கள். அதை செய்யாதவர்கள் இவர்கள் என்று 3-4 மீட்டிங்ல தெரிஞ்சு போச்சு சார். அப்ப தெரிகிற போது அப்ப அதான் ஜட்ஜ் இன்னொன்னு கேட்டாங்கல்ல, தண்ணீர் வசதி இது எல்லாம் அவர்கள் கொடுக்கவில்லை என்றாலும் மக்களுடைய உயிரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறதுன்னு சொன்னாரா? காவல்துறைக்கு இருக்கு இல்லையா? அவர்களுக்கு ஆர்கனைஸ் பண்ண தெரியல சார். உயிர்களை விட்டுறலாமா? அப்படி நடக்க விட்டுறலாமா? அப்ப இவர்களுக்கு ஆர்கனைஸ் பண்ண தெரியவே இல்லை என்று உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியுது. இப்படி தெரிந்த விஷயத்தை காவல்துறை நியாயமாக சொல்லி இவ்வளவு பெரிய கூட்டம் இத்தனை சதுர மீட்டரில் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது, இது ஒரு மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தும், கேன்சல் பண்றேன்னு பண்ணிருக்கலாம் இல்லையா சார்? ரைட்டு.
அப்படி பண்ணியிருந்தால் இது போன்ற உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டிருக்கலாம். நான் காவல்துறை இப்படி ஏன் செய்யவில்லை என்கின்ற அடிப்படையில் தான் சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோமே ஒழிய இதுக்குள்ள அரசியல் என்பதே கிடையாது. நீதியரசர் கேட்ட கேள்விகளும் அதற்குண்டான பதிலும் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கேள்விகள் காவல்துறை பார்த்து கேட்கப்பட்டிருக்கிறது. ஏன் கைது இல்லை, ஏன் இல்லை, ஏன் இல்லை நான் கேட்கிறேன், ஏன் மீட்டிங்கை ரத்து செய்யவில்லை? இந்த ரெண்டு கேள்விக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? புரிஞ்சுக்கிறேன். நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். ஆனால் நம்ம பேசுகிறோம் இந்த இடத்துல வந்து இல்லைங்க இது வந்து அவர்களுக்கு ஆர்கனைஸ் பண்ண தெரியல, நிறைய சிக்கல் இருக்குது, காவல்துறை சரியாக செயல்பட்டுச்சான்ற டவுட் இருக்குது, அதனால சிபிஐ என்கொயரி கேட்குறோம். ஆனால் அப்படியே திரும்பி நம்ம ரெஜிமில் வரும்பொழுது ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடக்குது, பெரிய பிரச்சனை நடக்குது. ஆனால் அப்பயும் ஒன் மேன் கமிஷன், அங்கே சிபிஐ என்கொயரிக்காக பல குரல்கள் எழுப்பப்பட்ட போது கூட எங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா, ஒன் மேன் கமிஷன் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு அன்றைக்கு அதிமுக சொன்னனால தான் இதில் ஒரு அரசியல் இருக்கா அப்படின்ற கேள்வி பொதுவாக எழுது. இல்லை, அதாவது அந்த நிகழ்வும் இந்த நிகழ்வும் அது ஒரு போராட்டம் சார். இது 41 உயிர்களுக்கு நாம் என்ன பதில் சொல்ல போறோம்? அந்த குடும்பங்களுடைய இழப்பு வலி ரணத்திற்கு நாம இப்படி பேசிக்கிட்டே இருக்கிற தீர்வா இருக்குமா? அப்போ எதை நோக்கி காவல்துறை நகர்ந்திருக்க வேண்டும்? அப்போ பாதுகாப்பு உணர்வு என்பதை அவர் எந்த கட்சியை சேர்ந்தவனாக இருந்தாலும் உயிர் பாதுகாப்பு என்பதற்கு மிக முக்கியத்துவத்தை காவல்துறை கொடுத்திருக்க வேண்டும் என்கின்ற ஆதங்கம் அது கொடுக்கப்படவில்லை. அதில் 1-2 கருத்துக்கள் சொல்லப்படுகின்ற விதங்கள் முரண்பாடு இருக்கிறது. அதே விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் நீங்க சொன்ன மாதிரி அங்கே இருந்து உதவுவதை விட்டுவிட்டு உடனடியாக உயர்நீதிமன்றத்துக்குலாம் ஓடியாந்துருக்காங்க. அங்கே இருந்து இறந்தவர்களுக்கு இல்லை காயம்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூட சொல்லாம இங்கே ஓடி வந்திருக்காங்க. உயர்நீதிமன்றத்தினுடைய கதவை தட்டுறாங்க. இப்போ இப்படி இந்த செனாரியோ இருக்கும்போது ஏன் ஒரு சுதந்திரமான சிபிஐ விசாரணையை கொடுத்துருக்க கூடாது என்பது தார்மீகமாக எல்லாருக்கும் எழுதுகிற கேள்வி தானே. இதில் சட்டம் ஒழுங்கை வைத்திருக்கிற காவல்துறையினுடைய இந்த கூட்டத்தை ரத்து செய்யாததற்கான காரணம் எடுத்த உடனே கொடுக்குறாங்க, கொடுக்கல. சிபிஐ விசாரணை வேண்டும் என்றால் சரி அதையா உங்க கொடுத்தாங்க. மோடி போலீஸ் கொடுத்தீங்கன்னு கேட்டீங்களா? இருக்கட்டும், அதற்கு அரசியல் செய்யாமல் இல்ல, பாதிக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக குரலை கொடுக்காமல் இருப்பவர் திருமாவளவன்.